வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வான்மதி. குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்த நாளையொட்டி வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் காலனித்துவ ஒடுக்குமுறைக்கு எதிரான துணிச்சலும் எதிர்ப்பும் இந்தியாவின் சுதந்திர இயக்கத்தின் கலங்கரை விளக்கமாக திகழ்ந்தவர் அவர் என்று அஞ்சலி செலுத்துவதாகவும், அவரது அடங்காத மனப்பான்மை, உயர்ந்த தியாகம் மற்றும் சுயமரியாதைக்கான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு ஆகியவை இளம் தலைமுறைகளுக்கு ஊக்கமளித்து தேசபக்தி மற்றும் நாட்டின் பெருமையை வலுப்படுத்துவதாகவும் பதிவிட்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இந்தியாவின் முதல் பெண் சுதந்திர போராட்ட வீராங்கனையான வீரமங்கை வேலு நாச்சியாரின் பிறந்த நாளை ஒட்டி அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனர். பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், வீரமங்கை ராணி வேலு நாச்சியார் ஒரு துணிச்சலான ஆட்சியாளர் என்றும் காலனி ஆதிக்கத்திற்கு எதிராக உறுதியாக நின்ற தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவர் என்றும் பதிவிட்டுள்ளார். புத்தரின் புனித சின்னங்கள் குறித்த சர்வதேச கண்காட்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் தொடங்கி வைக்கிறார். 1898 ஆண்டு கண்டறியப்பட்ட புனித சின்னங்கள் ஆரம்பகால பௌத்த மதம் குறித்த தொல்பொருள் ஆய்வுகளில் முக்கியமான இடத்தை பெற்றுள்ளன. பௌத்த மரபுகளை பாதுகாப்பதிலும் அதனை அனைத்துலக அளவில் கொண்டு செல்வதிலும் இந்த கண்காட்சி ஒரு முக்கிய மைல்கல்லாக இருக்கும் என்று பிரதமர் அலுவலகம் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். இன்று காலை மத்திய உள்துறை அமைச்சகத்தின் ஆலோசனைக் குழு கூட்டத்தில் அவர் தலைமை தாங்குகிறார். இக்கூட்டத்தில் உள்துறை அமைச்சகத்தின் கொள்கைகள், உள்நாட்டு பாதுகாப்பு, எல்லை நிர்வாகம், இணையதள குற்றங்கள், குற்றவியல், நீதி சீர்திருத்தங்கள் தொடர்பாக விரிவாக ஆலோசிக்கப்பட உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.